வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: நல்லதையே செய்ய செய்ய நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், நல்ல வாழ்க்கை வந்துவிடும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. இதற்கான கவிதை வரிகள்: எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்கச் செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும். எண்ணமது எழும்போது இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும். எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும் என்று சாமிஜி இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. பாரதியார் சொல்லும் போது, எண்ணிய முடித்தல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் என்று சொல்றாங்க. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்லும் போது, எண்ணிய எண்ணியாந்து எய்தலால் எண்ணிய திண்ணியராக பெறின் என்று தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்றாங்க. நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு உணர்வுகளையும் எண்ணங்களையும் நாம பழக்க வழி வாழாம அந்த விளக்கத்துக்கு எடுத்துக்கொண்டு வாழணும். சாமி சொல்றாங்க, பழக்கத்துக்கும் விளக்கத்திற்கும் இடையில போராடி கொண்டிருப்பவன் மனிதன். நம் உடல் தேவைகள் 14. அந்த 14 தேவைகளுக்கு உணர்வு வரும். உணர்வு வரும்போது உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம் என்ற இந்த பழக்க வழி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த 7 பழக்க வழி நாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியதுல நாம நன்மையாக மாற்றிக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா அதற்கு விளக்கத்தை, ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என்ற அந்த விளக்கத்தை நம்ம மனதில் நிறுத்தி ஒவ்வொரு உணர்வு வந்ததற்கு பிறகு அதை எண்ணம், சொல், செயலாக நாம மாற்றும் போது ஆராய்ந்து ஒரு தெளிந்த நிலையில முடிவெடுக்கணும். அப்போ அந்த ஆராய்ச்சி செய்யாம நம் மனம் போன போக்குல நம்ம எண்ணத்தின் பின்னாடி நம்ம போகும்போது அது நமக்கு துன்பத்தை கொடுக்கும், பிறருக்கு துன்பத்தை கொடுக்கும். நமக்கு நம் வினைகள்ல பதிவுகளை அதிகமாக்கி கொண்டே போகும். எல்லா பிறப்புகளும் விட மனித பிறப்பு சிறந்தது. எல்லா ஜீவராசியும் இன்னும் உறங்கும், தன்னினத்தை பெருக்கும், தன்னிடத்தை பாதுகாக்கும். ஆமா, மனிதன் மட்டும் நான் யார், எங்கிருந்து வந்தேன், துன்பமே வருது, துன்பம் நீங்கி இன்பமாக வாழ்வதற்கு என்ன வழி, இந்த சமுதாயத்தில் என்னுடைய பங்கு பணி என்பதை தெளிவாக புரிந்து வாழ முடியும். நமக்கு ஒரு எண்ணம் வருது அப்படின்னு சொன்னா அது 6 அடிப்படையில தான் வரும். தேவையை ஒட்டி, பழக்கத்தை ஒட்டி, சூழ்நிலையை ஒட்டி, பிரார்த்தனை தூண்டுதலை ஒட்டி, நம்முடைய கருவமைப்பிலிருந்து வரக்கூடிய எண்ணங்கள், தெய்வீக எண்ணங்கள் என்ற இந்த 6 அடிப்படையில வரும். தேவை என்பது நம் உடல் தேவையான தூக்கம், நாவறட்சி, மூத்திரம், தும்மலோடு இருமல், வாந்தி, தாக்கிடு, பசி, கொட்டாயி, தலைமலம், வியாப்பம், சுக்கிரம், நோக்கி நீர், அபான வாயு, நுவல், சுவாசத்தோடீரியல். இந்த 14 உடல் கழிவுகள்னு சொல்லுவாங்க. வாழ்க்கை தத்துவத்துல சாமிஜி தேவைகள் 3: பசி, தாகம், தற்பெப்ப ஏற்றத்தாழ்வு, உடல் கழிவு வெளியேற்றம் என்று சொல்லுவாங்க. இப்ப நாம இதை நிறைவேற்றி வாழணும். இதுல அளவுமுறை காக்கணும். அளவுமுறை மீறக்கூடாது, மாறக்கூடாது, முரணாக அனுபவிக்க கூடாது, அலட்சியப்படுத்தக்கூடாது. அளவுமுறை காக்கணும். தெய்வீகம் நாம நம்முடைய உடலால, நம்முடைய பணபலத்தால, பொருளாதாரத்தால நாம பிறருக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அதை நாம செய்து கொண்டே இருக்கணும். அப்போ அந்த உதவியை நம்ம செய்ய செய்ய நம்முடைய ஜெனட்டிக்ல உள்ள பதிவுகளுடைய தாக்கம் குறையும். ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் பழக்கம், சூழ்நிலை, பிறர்மன தூண்டுதல், கருவமைப்பு என்ற இந்த 4ல நாம தற்சோதனைக்கு எடுத்துக்கொண்டு நாம நல்லதை மட்டும் செய்து வந்தாலே போதுமானது. நல்ல எண்ணம், நல்ல சொல், நல்ல செயல். எண்ணத்தை நாம தூய்மையாக வைத்துக் கொண்டா அது பேராசையாக, சினமாக, கவலையாக உருவெடுத்து நமக்கு துன்பத்தை கொடுத்து நான் யார் என்ற உணர்வு பெற முடியாத நிலையில நம்மளை
மாத்திடும். ஆமா, எண்ண தூய்மை என்பது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க